ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம், செக்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய முறை பண்ணுறவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க அப்படின்னு. அதே மாதிரி சுய இன்பம் பண்ணுறதுனாலையும் தீமைகள் எதுவும் இல்லை, நன்மைகள் தான் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, டியூக் என்ற ஆராய்ச்சியில் ஒரு மனிதனுடைய செக்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ நீண்ட காலம் அவன் வாழ்வான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீடனில் நடந்த ஆராய்ச்சிகளில் செக்ஸை ரொம்ப சீக்கிரமாக நிறுத்தி கொள்கிறவர்கள் சீக்கிரமாக இறந்து போகிறாங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஎம்ஜே பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் 1997 வந்த ஆராய்ச்சிகளில் ஒரு வாரத்துக்கு 2 முறை சுய இன்பம் பண்ணாலும் சரி இல்லை செக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் 50% ஹார்ட் அட்டாக் வர்ற வாய்ப்பை குறைச்சிடலாம். சிம்பிளாக நீங்கள் வாரத்துக்கு 2 முறை சுய இன்பம் பண்ணுறீங்க இல்லை மனைவியோட செக்ஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பை 50% குறைக்கலாம். உங்களுக்கு கார்டியாக் கேத் வேண்டியதில்லை, அதே மாதிரி பைபாஸ் வேண்டியதில்லை, ஏகப்பட்ட செலவுகளை குறைக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு இன்பமான இனிமையான வழி ஹார்ட் அட்டாக்கை குறைக்கிறதுக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் குமார். சொல்லுங்கள் குமார். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். ஓகே சார், எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எனக்கு வயசு 22 ஆக போகுது. ஓகே. எனக்கு அப்போலேருந்து என்னன்னு தெரியல, இந்த ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது ரொம்ப சின்னது. சரி, அது என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்க தான் கால் பண்ணேன் சார். ஒன்று பெரும்பாலான ஆண்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப அதாவது தொப்பை இருக்கு, உடம்பு கொஞ்சம் அதாவது வயசுக்கு முதிர்ந்த உடல் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும்? அப்படியா சார்? ஆமாம் ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது ஆணுறுப்பு அந்த எலும்புக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். எவ்வளவு கொழுப்பு மேலே உங்கள் உடம்புல தொப்பை கொழுப்பு இருக்குதோ அந்தளவுக்கு ஆணுறுப்பு சின்னதாக தெரியும். முதல்ல நீங்கள் நார்மல் வெயிட்டுக்கு வந்துடுங்க. 64-65 கேஜிக்கு வந்துடணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உணவு டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணி நார்மலாக வந்துடுங்க. இதோட நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அப்படியும் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவரனுங்க, நல்ல அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதனால வேற ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் உலகத்தில் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த மனக்குறை தான் உங்களை பெரிய அளவுக்கு பல பேரை வாழ்க்கையே வாழக்கூடாது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வேலை தொழில் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, எதையும் சரியாக செய்ய முடியாது அவங்களால. இதை பற்றி நீங்கள் மருத்துவரை நேராக பாருங்கள். இதுக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஷாக்வேவ் தெரப்பி இருக்குது, அதே மாதிரி வேக்யூம் செக்ஷன் இருக்குது, இப்படி நிறைய அறுவை சிகிச்சைகள் கூட இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, அற்புதமாக சரி பண்ணலாம். ஒரு காலம் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலங்க சார். குமார். குமார் சொல்லுங்கள். கேள்வி என் பையனுக்குங்க சார். சொல்லுங்கள். வயசு 12 ஆகுதுங்க சார். ஓகே. ஹைட் 1 மீட்டர் 65 சென்டிமீட்டருங்க. ஓகே. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறான், ஹைட் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த ஆணுறுப்பு மட்டும் ரொம்ப சிறுசா இருக்குதுங்க. சரிங்க. அதாவது சரிங்க சார், இன்றைக்கு எல்லா ஆண்களுமே சரிங்க ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக. ஏன்னா இவங்க ஒன்று தேவைக்கு அதிகமாக குண்டாக இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை, ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது, வருஷம் வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு. சரிங்க சார். குண்டாக இருக்கும்போது ஆணுறுப்புடைய சைஸ் சின்னதாக தான் தெரியும், ஒன்று. இரண்டாவதாக இவர்கள் எந்த ஆணுறுப்பை இப்போது கம்பேர் பண்ணுறதுக்கு இவங்களால் போர்னோகிராஃபி பார்க்க முடியும். பெரும்பாலானவர்களால் போர்னோகிராஃபி படங்களை பார்த்து இவங்க கம்பேர் பண்ணுறாங்க ஆணுறுப்பை. கண்டிப்பாக சின்னதாக தெரியும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. சினிமா நடிகைகளை பார்த்து நாம் அழகாக இல்லைன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதுக்கு பொறுக்கி எடுக்கப்பட்ட சில பேரை நடிக்க வைக்கிறாங்க.
அதுவும் மேக்கப் போட்டுக்கிட்டு எல்லா வகையில் செட்டப்பை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்க தியாகமோ, அவங்க வந்து 200 பேர் அடித்து நொறுக்கிறதும், இப்படி பல்வேறு சாகசங்கள் வந்து உண்மையிலே ஒரு மனிதன் பண்ண முடியாது. இது பல பேருடைய கூட்டு முயற்சியில் பெரும் பொருட்செலவில் தயார் பண்ணக்கூடிய மூவிஸில் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து ஏன் மனைவி அப்படி இல்லைன்னு நிறைய நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதே போல் ஆபாச படங்களும் திரைக்கதை, நல்ல கேமரா, ஒளிப்பதிவு, எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அற்புதமான கதை அம்சங்கள்லாம் உள்ளே வச்சு கொண்டு வராங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதற்கான நடிகர்களை செலக்ட் பண்ணுறாங்க, பல்வேறு விஷயங்களை கவனம் செலுத்துகிறாங்க. அதை கம்பேர் பண்ணி நமக்கு ஆணுறுப்பு அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நமக்கு மனப்பிரச்சனைகள் வந்துவிடும். இதில் சந்தேகமே இல்லை. உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆணுறுப்பை பெருசாக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட லெவல் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்காக புதிய புதிய பல்வேறு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒய் நாட் 12 இன்ச், ஏன் 12 இன்ச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூப் விலை வந்து 650 ரூபா. ஒய் நாட் 12 இன்ச் அப்படின்றதான் அதனுடைய ப்ராடக்ட் பேரே. மெடிக்கல் ஷாப்பில் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ப்ராடக்டை வந்து ஆணுறுப்பில் டெய்லி தடவிக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. இப்போது ஆணுறுப்பை பெருசாக்கிறதுக்கான மருந்துகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் அந்த ஒய் நாட் 12 இன்ச்சுன்றதை காட்டுறேன் இந்த படத்தில். இந்த மாதிரி புதிய புதிய ப்ராடக்ட்ஸு, புதிய புதிய கருவிகள், புதிய புதிய டெக்னாலஜி, இன்றைக்கி மருந்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார். சேனல்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு ஒரு 2 பெரிய டவுட் சார், நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேடி கிட்ட அன்ப்ரொடெக்டடாக தான் செக்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ டில் நவ் ஆண்ட்ராய்டு செக் பண்ணும்போது நெகட்டிவ் தான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மாறிடும், இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இது என்ன ரீசன்? என்ன நல்ல லேபில் சரியான மருத்துவரின் வழிகாட்டுதல் பேரில் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஆக்சுவலாக அதாவது பெரிய செக்ஸாலஜி டாக்டர் தான் ஆண்ட்ராய்டு செக் பண்ண ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதோட விட்டுருங்க. மற்றபடி நண்பர்கள், இந்த தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. பார்க்கணும், வெஸ்டர்ன் பிளட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இல்லைங்க. எலிசா தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதான் சார், எலிசா தாங்க அதில் பண்ணியிருப்பாங்க. அல்லது என்ன சொல்றாங்கன்னா சில டைம்ஸ் தப்பா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்கள் நண்பர்கள் சொல்கிறத விட மருத்துவர் சொல்கிறத நம்புங்க. அதாவதுங்க, பெரும்பாலான நல்ல செட்டப் உள்ள அமைப்புகளில் ரிசல்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். பல நேரம் நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஹெச்ஐவி டிக்ளேர் பண்ண நல்ல டாக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. டிக்ளேர் பண்ணி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவங்களுக்கு சரியான இடங்களுக்கு அனுப்புனது. அதனால் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. சரி, மறுபடியும் சந்தேகம் இருந்தால் ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப எடுங்க. ஆனால் இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. முதல்ல இந்த மாதிரி ஏன் நம்ம போனோன்றதில் நிறைய பேருக்கு வந்து வருத்தம் இல்லை. இவ்வளோ படிச்சிருக்கிறோம், அன்ப்ரொடெக்டடாக ஒரு அன்னோன் பர்சன்ட்டை போய் செக்ஸ் வச்சுக்கிறோம். இது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும்ன்றதில் இவங்க ரொம்ப சிந்திக்கிறதே இல்லை. ஹெச்ஐவி டெஸ்ட்டை பற்றி இவ்வளவு சிந்திக்கிறோம். நாம் வந்து நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். ஒன்று, அதற்காகவே நம்ம கற்போடு இருக்கணும் திருமணம் வரைக்கும். இரண்டாவதாக, சரி ஹெல்த்தியாவது வாழணுன்றதுக்காக காண்டமாவது போடலாமே, அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் போய் ஒரு அன்னோன் பர்சனோட காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரம் ரிஸ்க் எடுக்கிறோம், அது இதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரிஸ்க்கே கிடையாது. முக்கியமான ரிஸ்க்கு ஒன்று வந்து இந்த மாதிரி தேவையில்லாத உடலுறவுகளில் ஈடுபடுறது, ரெக்லெஸ் பிஹேவியர், ரிஸ்க் எடுத்து எதையாவது பண்ணி பால்வினை நோய்கள் ஹெச்ஐவி வாங்குறது. இரண்டாவதாக வண்டிகள் ஓட்டுறது. ரோடுகளில் ஆக்சிடெண்ட்டில் ஆகி சாகிறவங்களை எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வாகனங்களை சரியாக ஓட்டுறதன் மூலமாக நம்ம உயிரை காத்துக்க முடியும் வாழ்நாள் முழுவதும். பணம் நஷ்டப்பட்டால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் உயிரிழப்பு அதே மாதிரி HIV போன்ற நோய்கள் தொற்றுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும்? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். ரொம்ப ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு. நன்றி சார். உங்கள் பேருங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் நாகர்கோயில்ல இருந்து சுரேஷ் பேசுறேன். சுரேஷ் சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு 55 வயசு ஆகுது. சொல்லுங்கள் சார். எனக்கு முந்தி தொட்டே கைப்பழக்கம் உண்டு. சரிங்க சார். இருந்தாலும் இப்போ எனக்கு அந்த ஸ்கின்னு பின்னால போக சமயத்துல ஒரு சின்ன வலி இருந்தது. அப்ப டாக்டரை நான் பார்த்தேன். சரிங்க. அப்ப டாக்டர் சொன்னது அந்த தோல் ஸ்கின் சர்க்கப்ஷன் செய்யணும். சரி. கட் பண்ணி மாத்தினா கிளியர் ஆகும்னு சொல்றாங்க. சரி. அப்ப எனக்கு இந்த முந்தி தொட்டே இந்த கைப்பழக்கம் இருக்கனால இந்த ஸ்கின் போக சமயத்துல பின்ன அது அந்த ஒரு இன்பம் நமக்கு கிடைக்குமான்னு உள்ளது ஒரு எனக்கு மனசுல ஒரு இதா வருது டாக்டர். அதெல்லாம் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா சில நேரங்கள் இன்பம் இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். சர்க்கம்சிஷன் பண்ண பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் நல்லா பெட்டரா இருக்கும். இதை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த டைட்டா ஸ்கின் இருக்கிறதுனால தான் சர்க்கம்சிஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா போயிட்டு வந்திருந்தா அந்த கவலையே இல்லை. அதனால இதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லைங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர்கள் அதை ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. ஒன் டே நீங்கள் ஒரு ½ டே ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அந்த முன் தோலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. வீட்டில் போய் 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். பொதுவாக ரொம்ப பெயின் இருக்காது. ஆனால் என்ன சிக்கல்னா, ஒரு சிலருக்கு இந்த பெயின் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சோண்டு பெயினுக்கே ஜம்ப் பண்ணுவாங்க, ஐயோ அம்மான்னு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த சர்க்கம்சிஷனில் நம்ம ரொம்ப கேரண்டி கொடுக்க முடியாது. ஒன்றும் பெயினே இருக்காதுங்கன்னு சொன்னோன்னா 100ல் 4 பேருக்கு ரொம்ப குதின்னு குதிப்பாங்க. பெயின் லேசான வலியை கூட அவங்களால தாங்க முடியாது. அதனால் நீங்கள் 1 or 2 days வீட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு போகலாம். ஒரு வாரத்தில் அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு 44 ஏஜ். சொல்லுங்கள் சார். அதாவது செக்ஸில் ப்ராப்ளம் வந்தது. சேலத்துல போய் காட்டினோம் சார். சரிங்க. அவரு ஒரு 10 நாளை மாத்திரை மட்டும் கொடுத்தாரு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரிங்க. இப்ப மறுபடியும் 10 நாள் மாத்திரை எடுத்துக்க சொன்னாரு. சரிங்க. அந்த 10 நாள் மாத்திரை எடுத்துக்கும் போது மறுபடியும் அப்படியே அணுவா சுருங்குற மாதிரி தெரியுது. கை கால் மட்டும் மரத்து போற மாதிரி இருக்குது. அதுதான் சார் எப்படின்னு தெரியல, நிறைய செலவாகும் அப்படின்னு சொன்னாரு. நிறைவெல்லாம் அதுக்கு செலவாகாதுங்க. எளிமையான சில டெஸ்ட்டுகள் இருக்குது. முதல்ல அடிப்படையாக உங்களுக்கு சுகர், பிபி, வேறு சில ஏதாவது அடிப்படையான விஷயங்கள் இருக்கா பார்ப்பாங்க. ஹீமோகுளோபின், இந்த மாதிரி அடிப்படையான பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. யூரியா, கிரியாட்டின்லாம் எப்படி இருக்குன்னு. அடுத்த டெஸ்ட் 14,000 ரூபா சார். 14,000 ரூபா செலவு பண்ணணும். அந்த அதாவது என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பொதுவாக அவ்வளோ செலவாகாதுங்க, கவலைப்பட வேண்டாம். பேசிக்கான அப்புறம் ஹார்மோன்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் தேவைன்னா பினைல் டாப்லர் பண்ணுவாங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். துல்லியமாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். இதுலேருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வயசு 56 வயசு. சரிங்க. எனக்கு இல்லாததுல விந்து சீக்கிரம் வந்துடுது சார். சரிங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் விந்து சீக்கிரம் வர்றது இந்தியாவில் ஒரு 70%, 80% ஆண்கள் சீக்கிரம் விந்து வெளியேற்றுறவங்க தான். சரி சார். நீங்கள் இதுக்கு சில வழிமுறைகள் நம்ம சொல்லித்தரோம். நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது விந்து வரும்னு ஃபீலிங் வந்தோடனே எடுத்துகிட்டு ஆணூறுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம். சரி சார். ஆணூறுடைய நுனிப்பகுதியை அழுத்தணும். சரி சார். இரண்டாவதாக ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்கள் மனைவி மார்புகளை தூண்டலாம். அந்த மாதிரி பண்ணலாம். மறுபடியும் 1 நிமிஷம் அந்த உணர்வு நல்லா குறைஞ்சிரும். மறுபடியும் செக்ஸில் ஈடுபடுங்க. அல்லது நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்கள மனைவியை ஜி ஸ்பாட்டை தூண்டுங்க, கிளைட்டோரஸை தூண்டுங்க. அவங்க உச்சகட்டை அடைஞ்ச பிறகு நீங்கள் செக்ஸ் ஆரம்பிங்க. இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. இல்லை இப்படியெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மருத்துவர் அணுகுனீங்கன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது இன்றைக்கி. அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விந்து சீக்கிரம் வராமல் நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் வராது.
ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். நிறைய செக்ஸ் பண்ணுறவங்க நீண்ட நாட்கள் வாழ்வார்கள்ன்றது தெளிவாக ஆய்வுகளில் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டும் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் இன்க்ரீஸ் ஆகுது. செக்ஸு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கை தரம் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் ஆண்மை குறைவுக்கும் இருதய நோய்க்கும் பல தொடர்புகள் இருக்குதுன்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆண்மை குறைவு வந்து ஒரு வருடம் 1.5 வருடங்களில் 50% பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ ஆண்மை குறைவு வந்தோடனே ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணணும். அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கவங்க செக்ஸ் எப்படி பண்ணுறது சேஃபாக, இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இது எப்படி வந்து ஒருத்தர் வந்து செக்ஸ்னால் தூண்டப்படுறாருன்றது இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். கண்கள் முதல்ல பார்க்கும்போது கண்கள் மூலமாக நரம்புகள் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகமாகி ஆணுறுப்பு விரைப்படைகிறது. இந்த மாதிரி இருக்கிற ஆணுறுப்பு வந்து நல்ல விரைப்படையுது. இரத்த ஓட்டம் ஆணுறுப்புக்கு அதிகமாக இருக்குது. இதில் எப்படி விரைப்படையுது அப்படின்றதுக்கு பல்வேறு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரொம்ப இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் கிடைச்சிது. இந்த சில பேருக்கு ஏன் இந்த வயக்ரா போன்ற மாத்திரைகள் போட்டாலும் கூட எனக்கு விரைப்பு வரலன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மனநிலை வந்து ஒரு நெகட்டிவான மனநிலை, ரொம்ப வருத்தத்தோட சோகத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வயக்ரா போன்ற மாத்திரைகள் போட்டாலும் கூட பலனளிக்கிறது இல்லை. ஏன்னா மாத்திரை போட்டோடனே ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யாது. மகிழ்ச்சியான மனநிலை என்பது அவசியம், ஆணுறுப்பு தூண்டப்படுவது அவசியம். அதனால் ஆணுறுப்பு தூண்டுறது, செக்ஸ் படம் பார்க்குறது, சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறது, ஒரு செக்ஸ் எழுச்சியோடு இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் திருச்செங்கோடு. சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 15 இயர்ஸ்லேருந்து அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பழக்கம் இருந்ததுங்க. சரிங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லேடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள எம்ப்ரெஸ் பண்ணி ஏதோ முளைய பிடிச்சி தடவும் போதோ அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பேம் வந்துருமோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது எப்பவுமே அது மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு 2 months 3 months. சரிங்க. இல்ல அது வந்து என்ன சார், அது எஜாகுலேஷன் ஆகிருமா இல்ல அது இந்த ஏஜ்ல இருக்கக்கூடியதானா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டுங்க. இல்ல சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வரலாங்க. சில நேரம் தொட்ட உடனே விந்தும் வரலாம், சில பேருக்கு அது வரவும் செய்யும். இது பத்தி பேனிக் ஆக வேண்டாம். நீங்க கொஞ்சம் பரபரப்பான மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை வந்து நீங்க சரி பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உணர்வு ரொம்ப குறைஞ்சிரும். டெம்டேஷன் இருக்கு. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண, எனக்கு டெம்டேஷன் நல்லா இருக்கிறதுனால டெம்டேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. பட் ஆனா கொஞ்சம் க்ளோஸா எம்ப்ரேஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வருது, ஒரு ஃபீல் இருக்கு. சரிங்க. அந்த முதல்ல ப்ரீ எஜாகுலேஷன் முன்னால வரும் பாருங்க, ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்துருது. அதனால எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா, பிரஸ்ட கசக்குறோம், முளையில நம்ம கிஸ் பண்ணும்போது முளையை எம்ப்ரேஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, கீழே நம்ம அது வச்சா வந்துருமோ, அதனால நம்ம அந்த பொண்ணு நம்மளை தப்பா எடுத்துப்பாலோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேனிக், அது ஒரு பயம் இருக்குங்க. அது என்ன சார், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லைங்க? இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் தடுக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதற்கான மருந்துகள் இருக்குது, குளோஃப்ரானில் போன்ற பல்வேறு மருந்துகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகளும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த உணர்வையும் குறைச்சிரும், விந்து சீக்கிரம் வந்துருன்ற உணர்வையும் குறைச்சிரும், வர்றதையும் குறைக்கும். முதல்ல வந்து சில பேசிக்கான டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு இந்த மருந்துகள் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உணர்வு குறைஞ்சிரும். இந்த உணர்வு கொஞ்ச நாள் குறைஞ்சதுன்னா அப்புறம் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த பின்னால் அப்படி நீங்கள் தொடும்போதோ செக்ஸில் ஈடுபடும்போதோ உடனே விந்து வராது. இப்போது நம்ம இடி அப்படின்னு சொல்கிறோம். எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி இந்த ஹார்ட்டுக்கும் ஆண்மை குறைவுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னா, இரத்த குழாய்களில் வர பிரச்சனைகள் எல்லாமே எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம். எண்டோத்தீலியம் இரத்த குழாய்கள் உள்ள
இந்த பிரச்சனை வந்து ஆண்மை குறைவை உண்டு பண்ணுது. ரத்த நாளங்களில் வர பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்மை குறைவை உண்டு பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வந்து உடல் உழைப்போடு தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு 100 ஆண்டுகளாக இல்லை ஒரு 50 ஆண்டுகளாக ஒயிட் காலர் ஜாப் தான் எல்லாருமே. கணனி முன்னே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் தட்டுறது அப்படின்ற மாதிரி உடல் உழைப்பே இல்லாமல் போகும்போது அவனுடைய பல்வேறு மாற்றங்கள் அவன் உடலில் ஏற்படுது. மனிதன் வந்து காடுகளில் இருந்தப்போ உணவு குறைவாகவும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது, அது ஆரோக்கியமாக இருந்தது. இப்போது நிலைமை தலைகீழாயிடுச்சு. உடல் உழைப்பே இல்லாமலும் உணவுகள் ரொம்ப அதிகமாகவும் தேவைக்கு அதிகமான உணவுகளையும் வச்சு இது மிகப்பெரிய உடம்புல கொழுப்பை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குது. உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாய்களையும் இந்த கொழுப்பு வந்து படிந்து சீக்கிரமாக எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருது இந்த கொழுப்பு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு ஏன் சின்னதாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த படத்தில் பார்க்குறீங்க, இவருக்கு வந்து ஆணுறுப்பு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் குண்டாக இருக்கிறதுனால ஆணுறுப்பு வந்து மிக சிறிதாக இருக்கும். கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது ஆணுறுப்பு சில நேரம் ரொம்ப உள்ளே போயிடும், பார்க்கக்கூட முடியாது, யூரின் போகிறதுக்கே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். என்னோட பேர் பன்னீர்செல்வம். சொல்லுங்கள் பன்னீர்செல்வம். சார், நான் உங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் ரொம்ப உபயோகரமா இருக்கு. சொல்லுங்கள் பன்னீர்செல்வம். சார், ஒன்றும் சார், எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. சரி. இப்போ சமீபத்தில் 2 பேருக்கு குழந்தை இல்லை. சரிங்க. ஒய்ஃபுக்கு செக் பண்ணதில் அது உள்ள கர்ப்பப்பையில ஏதோ சின்னது தடை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அதுக்கு வந்து அது என்னமோ பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது சரி பண்ணிச்சு. அது ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் கியூர் ஆயிடுச்சு. சரி. ஹிஸ்டாஸ்கோபி. ம். இப்போ எனக்கு செக் பண்ணாங்க, செமன் டெஸ்ட் எடுத்தோம். ம். சார், அதுல ஆக்சுவலா வந்து ஆக்டிவ் ப்ராக்ரஸிவ்னு சொல்லிட்டு அதுல 0% காமிக்குது. சரி. ஸ்லோ ப்ராக்ரஸிவ்னு சொல்லிட்டு இருக்கு, அது வந்து 70% இருக்கு சார். சரி. இப்போ வந்து ஆக்டிவ் ப்ராக்ரஸிவ் இல்ல, அதனால உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும், செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆக்டிவ் ப்ராக்ரஸிவ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மொத்தம் எத்தனை முறை விந்து டெஸ்ட் எடுத்திருக்கீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டெஸ்ட்டை வச்சு நீங்கள் முடிவுக்கு வராதீங்க. ஒரு மாதம் கழித்து திரும்ப ஒரு டெஸ்ட் எடுங்க. ஓகே. அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு நார்மலாக வரலாம். ஒரே ஒரு டெஸ்ட்டை வச்சு இப்படி தான் இதான் ஃபைனல் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. விந்தில் இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டரும் மேலும் கீழும் போய்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஒரு பேராமீட்டர் இன்னைக்கு விந்து 60 மில்லியன் இருந்தால் அடுத்த முறை 20 மில்லியனாக இருக்கலாம், 80 மில்லியனாகவும் இருக்கலாம். ஓகே சார். ஸோ எல்லா பேராமீட்டரும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரே ஒரு டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஒரு மாதம் கழித்து திரும்ப ஒரு டெஸ்ட் எடுங்க. அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் ஹார்மோன்ஸ் அதே மாதிரி வேரிகோசில் போன்ற பிரச்சனைகள் இருக்கான்றதுக்கான ஸ்கேன் போன்ற விஷயங்களே எடுக்கலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஆர்டரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், கள்ளக்குறிச்சி சங்கர். சொல்லுங்கள் சங்கர். சார், நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. செமன் டெஸ்ட் எடுத்ததுல 20% தான் உயிரினம் இருக்குன்றாங்க. சரிங்க. அது ஏதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் இருக்குங்களா சார்? இல்லை, முதல்ல வந்துங்க மருந்துகள் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து விந்தணுக்களுடைய குவாலிட்டியை குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். சரி. ஆனால் அதை விட முக்கியமாக வந்து ஹார்மோன்கள் எப்படி இருக்குது, மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று வந்து ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது அதிகமாக இருக்குது தேவையை விட, டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தால் இதெல்லாம் சரி செய்யணும். சரிங்க சார். எங்கள் பரம்பரையில் யாருக்குமே அது மாதிரி இல்லை, எனக்கு மட்டும் இப்படி இருக்குது. இல்லைங்க, அதாவது குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து பரம்பரையாக வர்றதில்லை. உங்கள் அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்களே வந்திருக்க மாட்டீங்க. இது வந்து பரம்பரையாக பெரிய அளவுக்கு வர்றதில்லை. சரிங்க சார். பொதுவாக 100 தம்பதிகள் திருமணம் பண்ணாங்கன்னா 85 பேர் ஒரு வருடத்தில் கன்சீவ் ஆயிடுறாங்க. சரிங்க சார். ஒரு 15% தம்பதியினருக்கு தான் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இது எதற்கு அப்படின்றதுல பல காரணங்களாக சின்ன வயசில் நமக்கு வர புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள்,
விந்து பைகள் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறது, புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, வேரிகோசீல் இரத்த நாளங்கள் சுருண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறது, நிறைய டாக்ஸின்ஸை நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி நிறைய ஸ்மோக்கிங், ஆல்கஹால், போதைப் பொருட்கள், இன்றைக்கி நிறைய எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. மன அழுத்தம் எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து விந்தணுக்களை பாதிக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இது என்ன காரணங்கள், மேஜராக ஏதாவது காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ண முடியும். அதை தவிர நீங்கள் உடலை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஒரு 10,000 அடி நடங்க டெய்லி. காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள். நிறைய கலோரிஸ் உள்ளே குண்டாகிறத தவிர்க்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீக்குவென்ட் செக்ஸ் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.